இன்னைக்கு நான் ரொம்ப ஆரோக்கியமான அப்புறம் சுவையான பாலக் ஓட்ஸ் முட்டையாவை செய்யறேன். உண்மையில முட்டையா நிறைய பொருட்களை வச்சு வேற வேற மாதிரி செய்வாங்க. சுரக்காய் முட்டையா ரொம்ப பிரபலமானது. அரிசி முட்டையாவும் செய்வாங்க, அப்புறம் வெந்தய முட்டையாவும் செய்வாங்க, குறிப்பா உந்தியோல சேர்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாலக் ஓட்ஸ் முட்டையாவை செய்யறேன். அதனால ஒரு பாத்திரத்துல ஒரு கொத்துக்கு பாலாக்க எடுத்துக்கலாம். நான் பாலாக்க கழுவி சுத்தம் செஞ்சு நல்லா சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட ஒரு கப்புக்கு நறுக்கின கேரட்டை எடுத்துக்கலாம். அதே அளவுல உள்ள நீங்க சுரக்காய் இல்லாட்டி முட்டைக்கோசு கூட எடுத்துக்கலாம். நீங்க எதையும் எடுக்கலனாலும் பரவாயில்ல. இப்போ நான் இதுல சேர்த்துக்கிறேன். நான் கடைசியா நறுக்கின இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் இருக்கு, இதை நான் சேர்த்துக்கிறேன். இப்ப நான் கொஞ்சம் உலர் மசாலாக்களை சேர்க்கிறேன். இங்க என்கிட்ட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூளையும் எடுத்துக்கலாம். என்கிட்ட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இருக்கு. எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி. இப்ப நான் இதுல உப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமா சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கலனா இத போட வேண்டியதில்ல. ஆனா பொதுவா முட்டையால அந்த லேசான புளிப்பு, இனிப்பு அப்புறம் லேசான உப்பு சுவை கிடைக்கும் போது அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா இந்த முட்டையாவை குஜராத்ல இது முழு உணவா இல்லாட்டி சிற்றுண்டியா சாப்பிடுவாங்க. சைட் டிஷ்ஷா நாங்க எப்பவும் ஃபிளேவர்ஃபுல்லா சாப்பிடுவோம். அதனால நான் சேர்த்துக்கிறேன். இப்ப நான் இதுல 2 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல நான் பாதி எலுமிச்சை சாறை இதுல சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். இப்ப இங்க என்கிட்ட இருக்க இது நம்ம சாப்பிடுற சாதாரண ஓட்ஸ் தான். அதே ஓட்ஸ் உங்களுக்கு வேணும்னா வேற சுவையில இருக்க ஓட்ஸ், மசாலா ஓட்ஸை நீங்க சேர்க்கலாம். தக்காளி ஓட்ஸையும் சேர்த்துக்கலாம். ஆனா நான் சாதாரண ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது அரை கப் சாதாரண ஓட்ஸ். இந்த மாதிரி நான் ஒரு கப்புக்கு ரோட்டி மாவை எடுத்திருக்கேன். சரியா இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. முட்டையால குறிப்பா பாலக் இல்லாட்டி வெந்தய முட்டையா செய்யும் போது நான் எப்பவும் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துப்பேன். அது ரொம்பவே சுவையா இருக்கும். சோ இப்போ இந்த மாவு அப்புறம் ஓட்ஸ்னு எல்லாத்தையும் இந்த கலவையில சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முதல்ல இந்த எல்லா கலவையையும் நல்லா கலக்கிக்கலாம், தண்ணி இல்லாம. ஏன்னா கேரட் பாலக்னு எல்லாத்துலயும் நிறைய தண்ணி இருக்கு. சோ இப்ப நம்ம தண்ணீரை சேர்த்தா கலவைய சமாளிக்க முடியாது. அப்புறம் நீங்க உலர்ந்த மாவை சேர்க்கணும். அப்புறம் ரொம்ப அடர்த்தியான முட்டையா கிடைக்கும். முட்டையா மென்மையா வராது. ஏன்னா முட்டையால பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடான்னு எதையும் சேர்க்க போறதில்ல. இப்ப நீங்க பார்த்தா இந்த கலவைய நல்லா கலக்கி இருக்கும். ஆனா சில இடங்கள்ல அது ரொம்ப வறண்டு இருக்கு. அதனால நான் இந்த கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணீரை ஊத்திக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணீரை சேர்த்துக்கலாம். அதுவும் நான் டீஸ்பூன்ல தான் சேர்த்துக்கிறேன். ஒரே நேரத்துலலாம் தண்ணீரை சேர்க்க போறதில்ல. இப்போ நான் இந்த கலவைய கலக்கிக்கிறேன். அப்பதான் அமைப்பை பார்க்க முடியும். இப்ப இது சரியா இருக்கு. இதுக்கு மேல தண்ணி வேண்டாம். இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும் இந்த மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப கலவை ரொம்ப கெட்டியா இருக்கு. சோ டீஸ்பூனா தண்ணிய சேர்த்துக்கலாம். முட்டையாவை ஆவியில தான் வேக வைக்கணும். அதனால முட்டையா ஒட்டாம இருக்க எண்ணெய் தடவன ஒரு வடிகட்டிய எடுத்துக்கலாம். சோ முட்டையா ஒட்டாத. இப்போ நான் என் கையில கொஞ்சம் எண்ணெய தடவிக்கிறேன். இந்த கலவையில நம்ம எண்ணெய் சேர்க்கவே இல்லை. ஆனா இதுல தயிர், பாலக் அப்புறம் கேரட்டை சேர்த்திருக்கோம். அதனால முட்டையா நல்லாவே மென்மையா வரும். ஆனா நீங்க பேக்கிங் பவுடர் இல்லாட்டி பேக்கிங் சோடா போடல, அதனால முட்டையா மென்மையா இருக்காதுன்னு நினைச்சா நீங்க 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய சேர்த்துக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரை நீங்க அதை சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம கடைசியா தாளிப்ப சேர்க்கணும். அதுல எப்படியோ எண்ணெய் இருக்கும். இப்போ நான் ஒரு பெரிய பகுதியா எடுத்துட்டு ஒரு பெரிய சாசேஜ் மாதிரி செய்யறேன். இந்த எல்லா முட்டையாவையும் நான் வடிகட்டில வச்சுக்கிறேன்.
நீங்க முட்டியாவை செய்யும் போதெல்லாம் நிறைய ஒரே இடத்துல வைக்க கூடாது. நீராவி நடுவுல வெளியில வர மாதிரி வைக்கணும். சோ நீராவி மேல வந்து முட்டியாவை ரொம்ப நல்லா சமைச்சிரும். இல்லாட்டி மேல மட்டும் வந்து உள்ள பச்சையா இருக்கும். சோ இப்ப இந்த முட்டியாவை வேக வைக்கலாம். இப்ப நான் ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணிய ஊத்தி வச்சிருக்கேன். இதுல புளிஞ்ச எலுமிச்சை பழத்தோல நான் அதுல போட்டுக்கிறேன். சோ பாத்திரம் கருப்பாகாது. இப்ப இந்த முட்டையாவை வேக வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃப்ளேம நல்லா ஹைல வச்சிருக்கேன். ஏன்னா முட்டையா நல்லா கொதிச்ச தண்ணியில 15-20 நிமிஷம் வரைக்கும் வேகணும். முட்டையா வேக வைக்க 15-20 நிமிஷம் ஆகும். அப்புறம் முட்டையால சேர்ற தண்ணி முட்டையா மேல படாம இருக்க சாதாரண ஒரு துணிய போட்டு இருக்க இந்த மூடிய வச்சு மூடிட்டு குறைஞ்சது 15-20 நிமிஷம் ஆவியில வேக வைக்கலாம். முட்டையாவை ஒரு தடவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிருச்சு. அப்புறம் இது மாதிரி நான் ஒரு சாதாரண கத்திய இப்படி நடுவுல விட்டு பாத்துக்கிறேன். இந்த கத்தி நல்லாவே சுத்தமா இருக்கு. அதாவது முட்டையா வெந்துருச்சு. இப்போ நான் முட்டையாவை வெளியில எடுத்துக்கிறேன். இந்த முட்டையாவை இப்ப ஸ்டீமர்ல இருந்து எடுத்தாச்சு. இது ரொம்பவே சூடா இருக்கு. சோ இப்ப இத வெட்ட முடியாது. குறைஞ்சது 5 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். அப்புறமா வெட்டிக்கலாம். அது வரைக்கும் முட்டையாக்கு நல்ல ஒரு தாளிப்பை செய்யலாம். நான் ஒரு கடாய எடுத்திருக்கேன். அதுல நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய சேர்த்துக்கிறேன். இங்க என்கிட்ட 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்கு. 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு இருக்கு. இத எண்ணெயில சேர்த்துக்கலாம். இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். எள்ளுனால முட்டையோட ருசி ஜாஸ்தி ஆகும். கூடவே எள்ளு ஒரு நல்ல கிரஞ்ச கொடுக்கும். மேல இருக்க லேயருக்கு கடுகு வெடிக்கிற வரைக்கும் முட்டையாவை வெட்டிக்கலாம். இந்த மாதிரி நான் முட்டையா செய்யும் போதெல்லாம் சில முட்டையா ஸ்டீம்ல இருந்து காணாம போயிரும். ஏன்னா நான் நின்னுட்டே சாப்பிட்டு முடிச்சிருவேன். இப்போ இந்த எண்ணெயில நான் ஒரு சிட்டிகைக்கு பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஆனா குஜராத்தி உணவுல பெருங்காயம் எப்பயும் இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெட்டின முட்டையா அதையும் கடாயில சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த முட்டையாவை சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப எல்லாம் சமைக்க வேண்டாம். ஏன்னா முட்டையாவை சமைச்சாச்சு. லேசா எண்ணெயில வறுக்க ஆரம்பிச்சிருக்கு. எள்ளு வந்து மேல நல்லா ஒட்டணும். அது வரைக்கும் சமைக்கணும். சோ ஒரு 5 நிமிஷத்துல இது ரெடி ஆயிரும். நிஜமாதான் சொல்றேன். ஓட்ஸ் பாலக் முட்டியா தயாராயிருச்சு. டோக்லா முட்டியா இது எல்லாமே சூடா இருக்கும் போதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். சோ சீக்கிரமா பரிமாறிக்கலாம். இந்த முட்டியாவை நான் தட்டுல எடுத்துக்கிறேன். அப்புறம் மேல நான் கொஞ்சம் கொத்தமல்லிய சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இப்ப இங்க தயாராயிருச்சு ஓட்ஸ் பாலக் முட்டியா. யாரு சொன்னா ஆரோக்கியத்துல சுவை இருக்காதுன்னு? இத சாப்பிட்டு சொல்லுங்க. ஓட்ஸ் பாலக் இதை விட சுவையா இருக்க முடியாது.